back to our channel Tamizhachi. நம்ம இன்னைக்கு photoshoots க்கு எப்படி மேக்கப் போடுறது அப்படினு தான் பார்க்க போறோம். சோ நான் வந்து யூசுவலா photoshootலாம் போவேன். சோ அப்ப என்னோட மேக்கப்பை நானே தான் பண்ணிப்பேன். பட் photoshoots க்கு நார்மல் ரியல் லைஃப் மேக்கப்க்கு வெட்டிங் மேக்கப் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. சோ அதுதான் நான் வந்து எப்படி பண்றதுன்னு இன்னைக்கு காட்ட போறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பாத்தீங்கன்னா take a moment to subscribe to our channel Tamizhachi, tap the notification bell icon. இதே மாதிரி நிறைய மேக்கப் வீடியோஸ், மேக்கப் ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்துட்டே இருக்கலாம். photoshootல பாத்தீங்கன்னா ஃபிளாஷ் போட்டோகிராஃபிஸ்னு சொல்லுவாங்க. நம்ம சுத்தி எக்கச்சக்கமான லைட்ஸ் இருக்கும். கேமரால இருந்து வர ஃபிளாஷ் லைட், அது மட்டும் இல்லாமல் ஸ்டுடியோ லைட்ஸ், ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ், நிறைய லைட்ஸ் இருக்கும் நம்மளை சுற்றி. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு ஃப்ளாஷ் அடிக்கும். ஸோ ஃப்ளாஷ் அடிக்கிறது தான் என்னன்னா வந்து நான் அதை உங்களுக்கு வீடியோவில் போகும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஹெச்டி ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் நார்மலான ரியல் லைஃப்பில் இல்லை டே லைட்டில் யூஸ் பண்ணுற மேக்கப் வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ ஷூட்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இட் கிவ்ஸ் ஃப்ளாஷ்பேக். ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக் வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சில ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்து யூஸ் பண்ணணும், டெக்னிக்ஸ்லாம் சிலது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து ஃபோட்டோஷூட்ஸில் வந்து உங்களோட மேக்கப் வந்து ப்ரெசென்டபிளாக இருக்கும், மேக்கப் பார்க்க நல்லா இருக்கும். ஸோ அதுதான் வந்து நான் எனக்கு வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நான் என்னோட ஃபோட்டோஷூட்க்கு எப்படி வந்து ரெடி ஆவா அப்படின்ற மாதிரி தான் வந்து நான் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். நான் ஆல்ரெடி இந்த ஃபோட்டோஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் வந்து பண்ண மேக்கப்பை நான் அப்படியே உங்களுக்கு ரீக்ரியேட் பண்ணி காட்ட போகிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக சொல்லி தர போகிறேன். நான் ஆல்ரெடி ஃபேஸ் நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து ஐப்ரோஸ்க்கு போகலாம். நான் ஃபர்ஸ்ட் என் ஐப்ரோஸ் ஸ்பூலி வச்சு ப்ரஷ் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரஷ் பண்ணிட்டு நான் வெட் அண்ட் வெல் ஐப்ரோ கிட் இன் ஷேட் ஆஷ் ப்ரௌன் எடுத்து என்னோட ஐப்ரோஸ் நல்லா ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே சிமெட்ரிக்கலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபோட்டோஷூட்ஸில் அதுதான் முக்கியம். நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஷாட் எடுக்கும் போது உங்களுக்கு வந்து சிமெட்ரியாக இல்லைனா வந்து மேக்கப் வந்து அவ்வளோ ப்ரெசென்டபிளாக இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து லைக் சிமெட்ரியை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நான் ரெண்டு சைடும் வந்து என்னோட ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு சிமெட்ரினா என்னன்னு தெரியல, எனக்கு பிக்சர் போடுறேன், உங்களுக்கு அப்போ புரியும். இப்போ நான் வந்து எலெகல் கன்சிலர் இன் ஷேட் ஃபான் எடுத்து ஜஸ்ட் என் ஐப்ரோஸ் வந்து க்ளீன் ஆக்கிக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மேக்கப் வந்து ரொம்ப டிஃபைனாக, ரொம்ப க்ளீனாக, கொஞ்சம் ஸ்னாஷ்டாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஃபோட்டோகிராஃபிஸில் அது ரொம்ப அழகாக உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ மிரரில் பார்க்குறதுக்கும் நீங்கள் ஃபோட்டோஸில் வந்து உங்கள் பிக்சரை பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா ஃபோட்டோ வந்து ரொம்ப ஷார்ப்பாக சின்ன சின்ன டீட்டெயில்ஸையும் கேட்ச் பண்ணும். ஸோ அதனால் வந்து லைக் ரொம்ப கொஞ்சம் ப்ரிசைஸாக நீங்கள் ஒர்க் பண்ணணும் நீங்கள் மேக்கப் பண்ணும்போது ஃபோட்டோஷூட்ஸ்க்கு. ஜஸ்ட் நான் அதை நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். நான் எனக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஹெச்டி ப்ராடக்ட்ஸ் தான். ஏன்னா ஹெச்டி ப்ராடக்ட்ஸ் தான் உங்களுக்கு ஃப்ளாஷ்பேக் தராது. நான் உங்களோட வீடியோவில் சொன்ன மாதிரி நான் Nykaa ப்ரெப்மியர் ப்ரைமர் எடுத்துக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக ஃபோட்டோஷூட்ஸ்க்கு ஒரு நல்ல ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணணும். உங்கள் போஸை பிளர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான பேஸ் கிடைக்கிறதுக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல சிலிகான் ப்ரைமர் இல்லை உங்கள் ஃபேஸ்க்கு எந்த ப்ரைமர் செட் ஆகுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது என்னோடய ஃபைன் லைன்ஸ், எனக்கு எங்கெல்லாம் வந்து போஸ் இருக்கோ அங்கெல்லாம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா வந்து ஸ்கின்னில் வந்து மசாஜ் பண்ணிக்கிறேன். இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா லாரியல் மானோமர் ஹைலைட்டர் எடுத்துக்கிறேன், ஒரு லிக்விட் ஹைலைட்டர். இதோட ஹை பாயிண்ட்ஸ் ஆஃப் த ஃபேஸ்லாம் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபோட்டோகிராஃபிஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஹைலைட்டர் பிளேஸ் இன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ ரொம்ப ஒரு க்ளோயியான மேக்கப் தான் வந்து எப்பவுமே ஃபோட்டோஷூட்ஸ்க்கு பண்ணுவோம். ஸோ அதுதான் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். மேட் மேக்கப் வந்து ஃபோட்டோஷூட்ஸ்க்கு அவ்வளோவா நம்ம பண்ண மாட்டோம். ஏன்னா வந்து நான் பர்சனலாக பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த லைட்ஸ்லாம் நம்ம மேலே படும்போது இந்த ஹைலைட்டர் எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால் ஹைலைட்டர் ரொம்ப முக்கியம். இப்போ நான் எலெகல் ப்ரோ கன்சிலர் இன் ஷேட் ஆரஞ்சு எடுத்துக்கிறேன். இது வந்து எனக்கு எங்கெல்லாம் பிக்மெண்டேஷன் இருக்கோ, எங்கெல்லாம் டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கோ அது வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து இது யூஸ் பண்ணுறேன். ஸோ எப்பவுமே வந்து ஃபோட்டோஷூட்ஸ் அப்போ உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு ஈவன் பேஸ் இருக்கணும். ஸோ அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். அன்ஈவன் பேஸ் இருந்தால் அது அவ்வளோ ப்ரெசென்டபிளாக இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பிளெமிஷஸ், ஸ்கார்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு கன்சிலர் யூஸ் பண்ணி வந்து நியூட்ரலைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ரஷ் வச்சு நான் எல்லாத்தையும் வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். என்னோட மவுத் கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்பஞ்ச் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபவுண்டேஷன் வந்து நான் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் காட்ட போகிறேன். எனக்கு பேக் ஹெச்டி லிக்விட் ஃபவுண்டேஷன் இல்லைனா வந்து எலெகல் ப்ரோ எலிமினேட்டிங் ஹெச்டி ஃபவுண்டேஷன். ஸோ ரெண்டுமே வந்து ஹெச்டி ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு ஃப்ளாஷ்பேக்ஸ் தராது, ஃபோட்டோகிராஃபிஸில் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பேக் ஃபவுண்டேஷன் வந்து எடுத்துக்கிறேன். ரொம்ப ஹெவியாக போகாதீங்க, ரொம்ப ஹெவியாக கேக்கியாக போகாதீங்க. உங்கள் பிக்மெண்டேஷன் உங்களோட அன்இவன் ஸ்கின் டோனை மறைக்கிற அளவுக்கு ஃபவுண்டேஷன் இருந்தால் போதும். ஒரு மீடியம் கவரேஜ் கூட போதும் உங்களுக்கு. அது போதும்னா உங்களோட ஸ்கின் ஈவனாக இருக்கணும், அதுதான் அங்கே மேட்டர். ரொம்ப ஹெவியாக கேக்கியாக போனீங்கன்னா வந்து பார்க்க நல்லா இருக்காது. லேயராக மேக்கப் உங்களுக்கு அப்ளை பண்ண மாதிரி அப்படியே ஃபோட்டோஸில் தெரியும். ஸோ அதை நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. கேக்கியாக இருக்கக்கூடாது ஃபவுண்டேஷன், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளோ உங்களுக்கு டைம் எடுத்து பிளெண்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னும் எனக்கு இருக்க பிக்மெண்டேஷன் ஹைட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன்னா என்னோட வெட் அண்ட் வெல் கன்சிலர் இன் ஷேட் டார்க் ஒர்க் எடுத்துக்கிறேன். இது வந்து உங்களுக்கு க்ளோசஸ்ட் மேட்சாக இருக்கணும், உங்கள் ஸ்கின் டோனோட க்ளோசஸ்ட் மேட்சாக இருக்கணும். இது ஹைலைட்டிங் கன்சிலர் கிடையாது, என்னோடய ஃபவுண்டேஷன் ஷேட் தான் இந்த கன்சிலர். ஸோ எனக்கு எங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்னும் வந்து பிளெமிஷஸ் இருக்கோ, பிக்மெண்டேஷன் இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணி நான் அதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். என்னோட டிப் ஆஃப் த ஸ்பஞ்ச் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் திருப்பியும் எலெகல் ப்ரோ கன்சிலர் இன் ஷேட்
fawn எடுத்துக்கிறேன். நான் இது வந்து ஹைலைட்டிங்க்கு வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஹைலைட்டிங் வந்து ரொம்ப முக்கியம் ஃபோட்டோகிராஃபிஸில். ஹைலைட் பண்ணும்போது உங்கள் ஃபேஸ் ரொம்ப டெப்த் இருக்கும். உங்கள் ஃபேஸ்க்கு எப்படி சொல்கிறது, இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் டைமென்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் ஹைலைட்டிங் கன்சர்ன் ரொம்ப முக்கியம். என்னோடய அண்டர் ஐஸ் கீழே, என்னோடய ஃபோர்ஹெட், ஸோ இங்கெல்லாம் வந்து நான் அப்ளை பண்ணி அதை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். உங்கள் டைம் எடுத்து மெதுவாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த பர்டிகுலராக இந்த கன்சிலர் நீங்கள் கொஞ்சம் குயிக்காக ஒர்க் பண்ணால் அது ட்ரை ஆகிடும். இந்த ட்ரை ஆகிட்டால் உங்கள் ஃபவுண்டேஷன் லிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் குயிக்காக வந்து ஒர்க் பண்ணுங்கள் இந்த கன்சிலரோட. இப்போ நான் இதெல்லாம் வந்து ஆர்சிஎம் நோ கலர் பவுடர் வச்சு செட் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து ஃபோட்டோஷூட்ஸ்க்கு பனானா பவுடர் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா பனானா பவுடர் உங்களுக்கு ரொம்ப ஃப்ளாஷ் தரும். ஸோ ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபிஸில் பனானா பவுடர் அப்படியே பட்டை பறைக்காக தெரியும் நீங்கள் ஏதோ அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி வந்து ஹெச்டி பவுடர் இல்லை ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஃபோட்டோஷூட்ஸ்க்கு. ஸோ இதுக்கு எந்த கலரும் கிடையாது, உங்களுக்கு எந்த ஃப்ளாஷ்பேக்கும் தராது. இப்போ வெட் அண்ட் வெல் ஃபவுண்டேஷன் ஷேட் மோக்கா எடுத்து நெக்கில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து நெக்லாம் செஸ்ட்லாம் தெரிகிற மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேஸ், காது, உங்கள் நெக்கு இங்கெல்லாம் வந்து நீங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணணும். சம்டைம்ஸ் நான் வந்து கொஞ்சம் நெக்லாம் தெரிகிற மாதிரி, கொஞ்சம் செஸ்ட்லாம் தெரிகிற மாதிரி லைட்டாக அப்படின்னா நான் செஸ்ட்டில் கூட ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் வந்து ஃபேஸ் அண்ட் நெக் எல்லாமே வந்து ஈவனாக தெரியும். அதுக்காக இப்போ நான் வெட் அண்ட் வெல் கன்சிலர் லைட் மீடியம் பீச் எடுத்து ரொம்ப ஒரு லைட்டான கன்சிலர் என்னோட ஐலிட்ஸை வந்து ப்ரெப் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் லைட்டான ஷேட் கன்சிலர் யூஸ் பண்ணும்போது தான் நீங்கள் பிரைட்டான கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது அது பாப்அப் ஆகும். நீங்கள் டார்க்கான கன்சிலர் யூஸ் பண்ணிங்கன்னா அது அவ்வளோ பிரைட்டாக தெரியாது. ஸோ எனக்கு ஒரு நல்ல ஒரு பிரைட் எல்லோ வந்து யூஸ் பண்ண போகிறேன் என் ட்ரெஸ்க்கு மேட்சாக. ஸோ அதனால் வந்து நான் ஒரு ரொம்ப லைட்டான கன்சிலர் யூஸ் பண்ணி அதை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அந்த கன்சிலரை வந்து என்ன பண்ணுறேன்னா பவுடரை வந்து செட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அப்போ தான் க்ரீஸ் ஆகாது நம்மளுக்கு நம்ம ஐஷேடோ பிளெண்ட் பண்ணும்போது. ஃபர்ஸ்ட் இந்த ஆரஞ்ச் ஷேடை வந்து எடுத்துக்கிறேன். இந்த ட்ரான்ஸ்பரண்ட் ஷேடை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி ஒரு ஐஸ் நான் ஆஃப் கேமராவில் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஐஸ் நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி நான் பண்ணேன்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா ஒரு குட்டி பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஆரஞ்ச் கலர் ஷேட் எடுத்து நான் எக்ஸாக்டாக ஒரு க்ரீஸில் அப்ளை பண்ணி அதை பிளெண்ட் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப குட்டி குட்டி ப்ரஷோட ஒர்க் பண்ணுங்கள். பெரிய ப்ரஷ்னால் உங்களுக்கு அவ்வளோ ப்ரிசஸாக வந்து அப்ளை பண்ண முடியாது, பிளெண்ட் பண்ணவும் முடியாது. இப்போ இந்த டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னோட அவுட்டர் கார்னரில் அப்ளை பண்ணி நல்லா வந்து நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். நான் எனக்கு ஒரு செமி கட் க்ரீஸ் மாதிரி பண்ண போகிறேன். ஸோ அதனால் என்னோட க்ரீஸை வந்து எவ்வளோ வந்து நான் வந்து டெப்த் க்ரியேட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு டெப்த் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ திருப்பி நான் பண்ண ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன் என்னோட அவுட்டர் கார்னர்ஸ் எல்லாத்தையும். இப்போ வந்து ரொம்ப ஒரு லைட்டான ஒரு செமி கட் க்ரீஸ் வந்து வரைய போகிறேன். ரொம்ப ப்ரிசஸெல்லாம் கிடையாது. அந்த எல்லோ ஐஷேடோக்கு ஒரு பேஸ்க்காக நான் வந்து வரைகிறேன். கன்சிலர் வச்சு ஒரு குட்டி ப்ரஷ் வச்சு நான் வந்து வந்து வரைஞ்சிக்கிறேன். டைம் எடுத்துக்கோங்க, அவசரப்பட தேவையே இல்லை. ஸோ நான் மெதுவாக அதை வரைஞ்சிக்கிறேன். இப்போ இந்த நல்லா ஒரு பிரைட் எல்லோ ஷேட் எடுத்து ஒரு ஃப்ளாட் பிளெண்டிங் ப்ரஷில் வச்சு நான் வந்து இதை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். கலரை டெபாசிட் பண்ணுறேன். இந்த கலரை நீங்கள் பிளெண்ட் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் நீங்கள் கலரை டெபாசிட் பண்ணால் மட்டும் போதும். லாஸ்ட்டாக லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ டிசைடான கலர் வர வரைக்கும் நீங்கள் வந்து அதை வந்து கலரை வந்து பில்டப் பண்ணிக்கலாம் மேலே. ஸோ திருப்பியும் இந்த டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னோடய லேஷ் லைனில் வந்து நான் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். என்னோடய லோவர் லேஷ் லைனில் அதை ஃபர்தராக பிளெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ரெட்டிஷ் ப்ரௌன் ஷேட் எடுத்து நான் அதை பிளெண்ட் பண்ணிக்கிறேன் அதோட சேர்த்து. ஸோ என்னோடய லோவர் லேஷ் லைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ என்னோட அப்பர் வாட்டர் லைனில் வந்து நான் வந்து காஜல் அப்ளை பண்ணிக்கிறேன். லோ வாட்டர் லைனில் அப்ளை பண்ணல. ஸோ அப்போ வந்து லேஷஸ் இன்னும் திக்காக காட்டும். இப்போ நான் Maybelline ஹைப்பர்கல் மஸ்காரா எடுத்து நல்லா வந்து என் லேஷ் வந்து கோட் பண்ணிக்கிறேன். இது கேர்லும் தரும், என் லேஷ்க்கு நல்லா ஒரு வால்யூமும் தரும். லோ லேஷ்லேயும் அப்ளை பண்ண மறந்துடாதீங்க. நல்லா ஒரு 2-3 லேயர் திக்காக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோட்டோகிராஃபிஸில் லேஷஸ்லாம் நீங்கள் லைக் திக்காக பண்ணிங்கன்னா ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். இப்போ ஃபேஸஸ் மேக்னடைஸ் ஐலைனர் யூஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு விங் லைனர் வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். உங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ராமாட்டிக்காவோ இல்லை நார்மலாகவோ விங் லைனர் வந்து வரைஞ்சிக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் விங் லைனர் தான் வரைகிறேன். இப்போ நான் பலாட்டோ மேட் ப்ரான்ஸ் எடுத்து என் ஃபேஸ் வந்து நல்லா ப்ரான்ஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு காண்டர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து க்ரீம் காண்டர் யூஸ் பண்ணலாம். அது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். எனக்கு க்ரீம் காண்டர் அவ்வளோவா பிடிக்காது. ஸோ அதனால் நான் ப்ரான்ஸோடையே ஸ்டிக் ஆகிக்கிறேன். ஸோ ப்ரான்ஸர் நல்லா யூஸ் பண்ணி என் ஃபேஸை நல்லா வந்து வார்ம் ஆக்கிக்கிறேன். எனக்கு ஒரு சிசில்டு ஃபேஸ் கிடைக்கணும் அதுக்காக. ஸோ முக்கியமாக என்னோடய ஜா லைன் இங்கெல்லாம் வந்து நான் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிறேன். ஒரு குட்டி பிளெண்டிங் வச்சு என்னோடய நோஸையும் வந்து நல்லா காண்டர் பண்ணிக்கிறேன். ஸோ நோஸ் காண்டர் பண்ணும்போது நல்லா ஐப்ரோஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு போங்க. ஸோ அப்போ தான் அந்த காண்டர் பார்க்க நேச்சுரலாக இருக்கும். இப்போ நான் இந்த கோரல் ஷேட் எடுத்து என்னோடய ப்ளஷ்ஷாக வந்து யூஸ் பண்ண போகிறேன். எனக்கு கோரல் ஷேட் ரொம்ப பிடிக்கும். என்னோடய ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். பட் எனக்கு கோரல் ஷேட் அவ்வளோவா கிடைக்க மாட்டேங்குது ப்ளஷஸில். ஸோ அதனால தான் இந்த பேலட் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது இது.
நம்ம விடல ஹைலைட்டர் எடுத்து நான் அகைன் என்ன பண்ண போகிறேன், ஹைலைட் பண்ண போகிறேன். நம்ம ஆல்ரெடி லிக்விட் ஹைலைட்டர் யூஸ் பண்ணோம், பட் இன்னும் வந்து ஃபேஸை ரொம்ப க்ளோயாக ரொம்ப டியூவியாக காட்ட நம்ம ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஹைலைட்டர் வந்து கொஞ்சம் ஓவர் போர்டாகவே நான் வந்து அப்ளை பண்ணுறேன், அப்போ தான் ஃபோட்டோஸில் நல்லாயிருக்கும். என்னோடய பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ் இங்கெல்லாம் வந்து ஹை பாயிண்ட்ஸ் ஆஃப் த ஃபேஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோடய ப்ரோ போன்ஸ் அண்ட் இன்னர் கார்னர்ஸ் இங்கேயும் வந்து நான் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். கியூபிட் போ சின் இங்கேயும். இப்போ நான் லாரல் இன்ஃபாலிபிள் ப்ரோ மேக்ஸ் செட்டிங் ஸ்ப்ரே எடுத்து என் ஃபேஸ் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்க போகிறேன். இது உங்கள் பவுடரினஸ் அண்ட் கேக்கினஸை வந்து குறைக்கும், ரொம்ப சீம்லெஸ்ஸாக இருக்கும் பார்க்க. அண்ட் மேக்கப் ரொம்ப நேரம் ஸ்டே ஆகும், உங்கள் ஃபோட்டோஷூட் முடிக்கிற வரைக்கும் உங்கள் மேக்கப் இன்டாக்டாகவே இருக்கும். இப்போ நான் ப்ளூ ஹெவன் லிப் பாம் வச்சு லிப்பை வந்து ப்ரெப் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் மிஸ்கில் லிப்பில் வச்சு லிப்ஸை நல்லா லைன் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் எனக்கு நியூட் லிப் தான் வந்து பண்ண போகிறேன். ஏன்னா ப்ரைட்டான ஐஸ் பண்ணியிருக்கனால நியூட் லிப் பண்ணால் செட் ஆகும், நல்லாயிருக்கும். நான் ஸ்டே குக்கி லிப்ஸ்டிக் இன் ஷேட் ஐ ஒக் லைக் திஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் லைட்டாக எனக்கு வாஷ் அவுட் பண்ணுற மாதிரி இருந்தது, அதனால லாக்மி மேட் மெல்ட் லிப்ஸ்டிக் இன் ஷேடாக க்ரஷ்டு கேரமல் எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து நான் செகண்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டுமே மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஷேட் எனக்கு கிடச்சிது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஷேடும். ஸோ ஃபைனலாக மேக்கப் லுக் முடிஞ்சுது. நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். இருக்கும் கண்டிப்பாக நிறைய ஸ்டெப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ்லாம் கற்றுருப்பீங்க ஃபோட்டோஷூட்ஸ்க்கு எப்படி மேக்கப் ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் ஃபாலோ பண்ணுறதா உங்களோட ஷேர் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டூ லைக், காமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் Tamizhachi. Stay tuned guys. Bye bye.